அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இல்ல நேத்து நான் பேசினதான் தப்பு. நம்ம பொண்ணுகிட்ட கல்யாணம் கூட்டு குடும்பம் இதெல்லாம் பேசியிருக்க கூடாது. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா. கூட்டு குடும்பமே எனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பா. ஆனாலும் என் பொண்ணு என்னாலதான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா. இந்த அளவுக்கு அவன் மனசு பாதிச்சிருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா. நாம தான் இப்படி யாரும் இல்லாம தனி மரமா இருக்கோம். நம்ம பிள்ளையாவது போய் சொந்த பந்தத்தோட நல்லா வாழணும்னு நினைச்சேன். ஆனா அவளும் என்ன மாதிரி தனியா தான் இருப்பேன்னா நாளைக்கு எனக்கு அடுத்து நம்ம பொண்ணை பாத்துக்கிறது. என்னதான் புருஷன் கூட இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாம் இல்ல இந்த சொந்த பந்தத்தாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் இழந்தோம். திரும்பவும் நம்ம பொண்ணு அதுக்காக இப்ப பாரு நம்ம யாருமே இல்லாம ஒரு நல்லது கெட்டதுக்காக போக முடியுதா? இல்ல இந்த வீட்டுக்கு யாராவது வராங்களா? இவ்வளவு பெரிய வீடு எதுக்காக? நானும் என் பொண்ணு மட்டும் இருந்துட்டு ஆனா சொந்தத்தை நம்புறதும் ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு. நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு கூட புரியல. அப்பா நமக்கு சொந்தம் தேவையில்லாம இருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபுல்லா நம்மள ஏமாத்திட்டாங்க. ஆனா நம்ம பொண்ணுக்கு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அப்பா அப்படியும் யோசிக்கலாம். எப்படியும் நீ எப்பமா வந்த? நான் வந்தது இருக்கட்டும், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? டேய் தங்கம்மா, தப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லையே. இங்க பாரு, அதாவது பாப்பா போதும். ஆனா நேத்து ஒண்ணு புரிஞ்சதுப்பா. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்ம குடும்பம் மாதிரி அந்த ரத்னம் சார் குடும்பம் கிடையாது. இங்க உள்ளவங்க கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க, ரத்னம் சார் கல்யாணம் முடிச்சதுல இருந்து இந்த மாதிரி எல்லாரும் ஒத்துமையா கூட்டு குடும்பமா தான் இருக்காங்களாம். ஆமாண்டா, நானும் கேட்டேன். அப்பா இல்லம்மா, இங்க பாருங்கப்பா, என்னால எதையுமே மறக்க முடியாது. எந்த நிலைமைக்கு நீங்க போயிட்டு உங்களை திருப்பி நான் கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் யாரால? நம்ம சொந்த பந்தம் தான். என்னால அதனால யாரையுமே நம்ப முடியாது. நீங்க இனிமே இந்த சொந்த பந்தத்தை பத்தி பேசுறத விடுங்க. சரிம்மா. ஏன் தங்கம்மா நீ ஏன் சொல்ற ரத்னம் சார் குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம்னு? அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்து அங்க உன்னை கட்டி கொடுத்தா சொந்த பந்தம் நிறைய இருக்கும், சந்தோஷத்துக்கு அளவு இல்லாம இருக்கும். அப்பா அப்பா போதும், இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க. இங்க என்னதான் சொன்னாலும் என்னால எதையுமே சகிச்சிக்க முடியாது. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். தங்கம்மா வேண்டாம்ப்பா வேண்டாம். யாரையும் என்னால உறவு முறை சொல்லி கூட கூப்பிட முடியாது. இதுல நீங்க கூட்டு குடும்பம் சொந்த பந்தம்னு இப்ப ஃபர்ஸ்ட் என் கல்யாணத்தை பத்தி பேசுறத நிப்பாட்டுங்க. இப்ப நான் கேட்டேனா? அப்பா சொல்லுங்க, நான் மாப்பிள்ள பாருங்கன்னு சொன்னேனா? இல்ல தங்கம்மா, இருந்தாலும் கல்யாண வயசு இப்பவே முடியல, பாத்துக்கலாம்ப்பா. ஆனா இனி இந்த மாதிரி பேச்ச நிறுத்திடுங்க. சரி, உனக்கு பிடிக்கலனா அப்பா பேசல. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், நீயும் போ, கிளம்பி வா. அப்பா அப்பா நான் தான் எதை பத்தியும் பேசலன்னு சொன்னேன்ல. விடுங்க பார்ட்னர், நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராவே இருந்துக்கலாம். அப்பா பொண்ணுங்கிறதுலாம் வேண்டாம், தள்ளி வச்சிருவோம். சரி கோச்சிக்காதீங்க. நான் இப்படி பேசினா உடனே கல்யாணமே வேண்டாம்னு சொல்வீங்களா? வேண்டாம் பார்ட்னர், கோச்சுக்கிட்டே இருந்துட்டு போறேன். அப்பா பேசுனது என் தப்பு தான். சரி சரி திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களோட ஆசை எனக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதா. ஆனா இப்ப வேண்டாம், ஒரு 3-4 மாசம் போகட்டும். மாப்பிள்ள பாருங்க. தங்கம்மா. பாப்பா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும். என்னம்மா? நம்மள மாதிரி சிங்கிளா இருந்தா போதும். அப்பா அம்மா ஒரே ஒரு பையன், இல்லாட்டி அப்பா அம்மா இல்லாம தனியா இருந்தாலும் ஓகே தான். சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யார் டச்சும் இல்லாம அப்படி ஒரு பையனை பாருங்க. நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி பையனா? எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல. அது மட்டும் தான் ஆசை. அப்ப நான் பையனை தேடி கண்டுபிடிங்க. இப்படி கருப்பு சிவப்பு, படிச்சிருக்கான், ஆள் அழகா இருக்கான், அழகா இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. நல்ல குணமும் சிங்கிளா இருந்தா போதும். எதுவுமே நான் கேட்கலப்பா. இந்த ஒண்ணு கேட்டதே போதும். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க. இப்ப நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா? போமா, போய் கிளம்பிட்டு வா. ஓகேப்பா. அப்படி ஒரு மாப்பிள்ளைய தேடி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். மாப்பிள்ள பாக்குறதுக்கு கண்டிஷனை பாரு. அட போவா, நீயும் உன் கண்டிஷனும். இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பேரன் பேத்திய பார்த்த மாதிரிதான் இப்படியே தனிக்கட்டையா இருந்து நான் போக வேண்டிதான். என்ன சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே சீக்கிரம் கிளம்புங்க. இவளுக்குன்னு ஒருத்தன் இனிமேதான் பிறந்து வர போறான். ஏற்கனவே பிறந்து ரெடியா இருப்பான். வரட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன் பார்ட்னர். அப்பா, என்னடா அது அதுங்குள்ளேயுமா விடிஞ்சிருச்சு? பகலெல்லாம் மெதுவா ஓடுது, ஆனா நைட்டு பார்த்தா ஹை ஸ்பீடுல போகுது. என்னடா இது நிலைமை? ஆனாலும் மொட்டை மாடியில தூங்குறது நல்லாத்தான் இருக்கு. ஒருத்தரையும் காணுமே, எல்லாம் அதுங்களே எழுந்து போயிடுச்சுங்க. நான் ஒருத்தன் தனியா படுத்திருக்கேனே, இவனை எழுப்பி விட்டுட்டு போவோம், இல்ல தலகாணி பெட்ஷீட்டையாவது வச்சுட்டு போவோம். ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்களா? இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாங்க.
ஏய் ஜீவா, எழுந்துடுறா. இதுக்கு மேல இங்க உட்காந்துருந்தோம் அவ்வளவுதான். டேய் ஜீவா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா காட்டெருமை திடீர்னு வந்து உட்கார்ற? அதை விடு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியுமே. அடப்பாவி, தெரியுமா? ஏய் லூசு, யாரும் இதெல்லாம் தெரியாம இருப்பாங்களா? ஏய் அப்பனா நைட்டு நீயும் தூங்கலையா? இல்லையே, நல்லாவே தூங்குனேன். தூங்குனேன்னா எப்படா தெரியும்? ஏய் கிறுக்கு பிடிச்சவனே, ஒண்ணு தெரியறதுக்கு எதுக்குடா தூங்கணும்? அதுதான் ஏற்கனவே தெரியுமே. டேய் 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 பைத்தியக்காரா, ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டேன். அப்படி தெளிவா சொல்லு. ஒண்ணு தெரியுமான்னு கேட்டேனா? எனக்கு கோடி வரைக்கும் தெரியும். இப்ப சாமி தெரியாம கேட்டுட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லு. நேத்து நம்ம சரத் என்ன தெரியுமா பண்ணா? என்னடா பண்ணா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. அது தப்பு தப்பு. உங்க பர்சனல் மேட்டர். ஏய் லூசு, என்னடா காட்டெருமை, ஊங்கி எழுந்து நானே முடியாம உட்காந்துருக்கேன், திட்டிக்கிட்டே இருக்க. அப்பனா ஒழுங்கா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அலங்காத்தாலே என்னத்தடா பேசுற? நான் வேற முரட்டு சிங்கிள்ரா. ஐயா, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது, இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாம். இருக்க பிடிச்சவனே, 7 கழுத வயசாச்சு, ஏதோ பேசணும்னு கூட தெரியல. என்னடா உளற? தூங்கி எழுந்தியா இல்ல தண்ணி அடிச்சியா? ரெண்டும் தான். ஏய் அது வந்து, என்ன நீ நான் சொல்லுன்னு சொல்லாமலே நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், போடா போ. ஏய் இல்லடா, ஏண்டான்னு சொல்லிட்டேன். ஒரு நல்ல பையனா கெட்ட பையனா ஆக்காத. ஐயோடா, கிளம்பு கிளம்பு, போடா. உன்கிட்ட போய் சொல்லலாம் நினைச்சேன் பாரு. எழுந்து கீழே வா, காஃபி ரெடியா இருக்கு. ஐயோ, என்னத்த சொல்ல வந்தான்னு தெரியலையே. நேத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருந்தா நம்ம எல்லாம் மாடிக்கு வந்தோம். அப்படி இருந்து என்ன மேட்ரு தெரியுமான்னு கேக்குறான். இவனுக்கே தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியும் என்ன? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டேய் 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 காட்டெருமை, என்னடா? சரி ரொம்ப கெஞ்சுற, சொல்லு. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் கெஞ்சலையே. இனி கெஞ்சுவாடா, சொல்லு. இனியும் கெஞ்ச மாட்டேனே. நான் தாண்டா கேக்குறேன், சொல்லி தொலை. அப்படி வா. அது வந்துடா, நேத்து சரத்து. ஒரு நிமிஷம், இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் இன்னும் ரூம்ல இருந்தே வரலையே, தூங்கிட்டு இருப்பான். நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தா இப்ப எப்படா எழுந்திருக்க முடியும்? ஐயோ, என்னடா இது, இதெல்லாம் ஓப்பனா பேசுவாங்க. இன்னும் ரூம் கதவையே திறக்கல. ஏண்டா, இதெல்லாம் நம்ம பேசலாமா? அதான்டா அவன் நைட்டு. அந்த கதையை கேளு, அத சொல்லதான் வந்தேன். நீ லூசுத்தனமா பேசி என்னென்னமோ பேச வச்சிட்டு இருக்க. ஏண்டா, இத என்கிட்ட மட்டும் தான் சொல்றியா? இல்லையே, நம்ம குடும்பத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அடப்பாவி, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? என் தங்கச்சி கிட்ட, அவகிட்ட தான்டா ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல, தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பியே காமிச்சேன். காமிச்சியா? அதுக்கு அவ என்னடா சொன்னா? சிரிச்சாளா? உன்னை செருப்பால அடிக்கல? ஏன்டா? சரி சரி, என் தங்கச்சியை விடு. வீட்டுல உள்ள எல்லாரும், மெயினா வைஸ்வத்த சாலாத்த எல்லாருமே சிரிக்கதாண்டா செஞ்சாங்க. எல்லாருமே சிரிச்சாங்களா? எல்லாரும் இவனை காரில துப்பி இருக்கணும். எதுக்கு சிரிச்சாங்க? இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோ? என்னடா? சரி சொல்லு. நேத்து நைட்டு இங்க படுத்தனால எனக்கு தூக்கமே வரல. என்னடா பண்ணேன்னு எழுந்து அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம காரையோட பேக் சைடுக்கு போனேன். அங்க போனா சரத்தும் வேணியும் உட்கார்ந்து இருந்தாங்கடா. சரத்தும் வேணியுமா? ஏண்டா ரூமை விட்டு வெளியே வந்தா உட்கார்ந்து இருந்தாங்க? நம்ம கார்டன்லடா. கார்டன்ல? ஏண்டா இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னடா தப்பு? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசிட்டா? ஆமா, நீ என்னதான் நினைச்சு பேசிட்டு இருக்க? திக்கி திணறி பேசுற? அது ஒண்ணு இல்லடா, மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடுது. என்ன ஓடுது? நண்டு நரியும். ஏய் சரி சரி சொல்லு. கார்டன்ல 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல்ல விளையாட, சறுக்கு மரத்துல விளையாட, இந்த மாதிரி 2 விளையாண்டுட்டு இருந்ததுங்க. அதை விட ஏனியோட காஸ்டியூம் எப்போதும் போல ஆஃப் சாரியா? ஆமாண்டா. ஐயோ, அத பார்த்து ஒரே சிரிப்பா போச்சு. சுபாவை எழுப்பி காமிச்சா, அவ அதுக்கு மேல சிரிச்சிட்டு இருந்தா. காலையில எழுந்து வீட்டுல எல்லார்கிட்டயும் சொன்னமா, எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு தான். ஏண்டா, தங்க மகன் படம் பார்த்திருப்பானோ? என்னத்த பார்த்தானோ? இன்றும் எவ்வளவு நேரம் கார்டன்ல உலாத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னு தெரியல. அதுகளை பார்த்து சிரிச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன். இப்ப பாரு, இன்னும் 2 பேரும் எழுந்திருக்கல. ஃபர்ஸ்ட் நைட்டை இப்படியும் செலிப்ரேட் பண்ணலாமோ? என்னடா? இல்ல இல்ல, நல்லா தான் இருந்தது. நீ ஏன் ஒரு மார்க்கமாவே கேள்வி கேக்குற? இல்லையே. சரி சரி, உன்கிட்டதான் சொல்லலன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க கூப்பிடலான்னு வந்தேன். எழுந்து வா. இதோ வந்துடுறேன். வா வா. அட கொடுமையே, சரத்து சறுக்கு மரம் விளையாண்டத இந்த படுபாவி சொல்ல வந்திருக்கான். இத நமக்கு என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு, நல்ல வேலை அவங்கிட்ட எதையும் ஓப்பனா சொல்லல. சொல்லி இருந்தோம், குடும்பமே திரும்ப நம்மளை பார்த்து சிரிச்சிருக்கோம்.
சரி ஓகே, எப்படியோ அவங்க லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம லைஃபுக்கு ஐயோ இன்னைக்கு ஈவினிங் போய் கதை வேற சொல்லணுமே. இந்த கதை எழுதுறவங்க கூட இவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. இந்த ஜோ கிட்ட கதை சொல்ல நம்ம எந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆளி படத்துல இருந்து சோனா கேரக்டர் எடுத்தோம். நீ எந்த படத்துல இருந்து எந்த லவ் சீனை எடுக்கலாம்? யோசிப்போம். நமக்கு பாத்ரூம்குள்ள போனாதான் நல்ல யோசனை வரும். அங்க போய் உட்காந்து யோசிக்கலாம். ஏய் வாசுகி, என்ன இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? சிந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னா. ஆமாங்க, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வெயிட் பண்ணேன். என்ன பார்த்தா? என்னம்மா இன்னும் முடி காயலையா? ம், சரி நல்லா காஞ்சதும் முடிய பின்ன. சரிங்க. ஏய் சரி என்னமோ சொல்ல வந்த? அது வந்து என்னம்மா? என்னங்க, எப்பவும் மாசம் மாசம் கரெக்டா டேட் வந்துரும். ஆனா இந்த டைம் 4 days எக்ஸ்ட்ரா இருக்கு. வாசுகி. ஆமாங்க, ஆனாலும் ஒவ்வொரு நாளையும் கடக்கறத நினைச்சா பயமா இருக்கு. ஏன்? இல்ல ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில ஏதாவது ஒண்ணுனா. ஏய் ஓகே ஆனா நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத. ஆனாலும் வாசுகி, இந்த மாதிரி எப்பவாவது 4 days கூடி இருக்கா? ம்ஹும். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ம். என்னங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் நீ வெயிட் பண்ணு. இன்னொரு 10 days ஆகட்டும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க? 40 45 days ஆனதும் அதுக்கப்புறம் தான் வர சொன்னாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ம். ஆனா அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஓகே தான். ஆனாலும் நல்லதே நடக்கும்னு நினைங்க. என் மனசு ஃபுல்லா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும் நம்பிக்கை இருக்கு. வசுகி ஓகே தான். ஆனாலும் இவ்வளவு நாள் இதுக்கு எதிர்பார்த்து இப்ப ஏதாவது ஒண்ணுனா ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால எதிர்பார்க்காத. நல்லது நடந்தா சந்தோஷம்தான். சரி ஓகே. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? தெரியலமா, ஆனா ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் போயிடக்கூடாதுங்கிற பயமும் இருக்கு. என்னங்க, அதெல்லாம் போகாது. வாசுகி. கண்டிப்பாங்க, நம்பிக்கையா இருப்போம். ஆனா கன்ஃபார்ம் மட்டும் ஆயிட்டா அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவு இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ஏங்கி போயிருக்கேன். அதவன் மட்டும் நம்ம வீட்ல இல்ல. ஆனா இந்த அளவுக்கு வந்திருப்பேன் நானே தெரியலங்க. எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். ஏய் ஓகே அத பத்தி பேசாத. ஊட்டில இருந்து உன்னை எந்த மனநிலையில இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் இங்க வந்ததுமே ஆதவன் பிறந்துட்டான். அதுவும் ஆதவன் பிறந்ததும் ஃபர்ஸ்ட் கொடுத்தது உன் கையில. அப்ப நீ பட்ட சந்தோஷம் எனக்கு இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. உன் வலி வேதனை காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துனது ஆதவன் தான். இப்ப அதெல்லாம் தாண்டி திரும்பவும் உனக்கு இன்னொரு சந்தோஷம். வசுகி கண்டிப்பா நம்பிக்கையா இருப்போங்க, கன்ஃபார்ம் ஆகும். சரி இங்க பாரு, நீ எதுவும் வெயிட் எதுவும் தூக்காத. அதுக்கப்புறம் வேகமா நடக்காத. மாடிப்படி ஏறுறது எதையுமே பண்ணாத. ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம். நான் இப்ப அதையும் மீறி 6 மாசம். 6 மாசத்துல இப்ப நல்லது நடந்ததுன்னா அது கடவுள் நமக்கு கொடுக்கற வரோம். அத நீ பத்திரமா. கண்டிப்பாங்க, ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன். சரி ஓகே, நார்மலா இருங்க. இன்னும் ஒரு 5-6 நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிம்மா. ஆனா வாசுகி. சொல்லுங்க. இப்பவே சொல்லிட்ட. இன்னொரு 5-6 நாள் கடக்கிறது எத்தனை யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கும் அப்படித்தான். எனக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் உனக்கு சொல்லவா வேணும்? இருந்தாலும் நீ ரொம்ப சோகமாகாத, டென்ஷன் ஆகாத, அப்செட் ஆகாத. என்னங்க ஓகே, எதுவுமே ஆக மாட்டேன். எப்பவும் போல ஜாலியா இருக்கேன். அது மட்டுமே போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சிரிக்கணும். உங்க சிரிப்பா உங்க முகத்தை பார்த்தாதான் நான் நார்மலா இருக்க முடியும். அதுக்கு என்ன, சிரிச்சா போச்சு. ஐயோ என்னங்க, இப்பதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த சிரிப்பும் சந்தோஷமும் உங்க முகத்துல எப்பவும் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். லட்சம் பூக்கள் ஒட்டி வைத்த சிற்பம் பக்கம் வந்தும் கண்ணில் என்ன வெட்கம். என்னை தீண்டாயோ நீ, என்னை தீண்டாயோ. பூசி மல்லி பார்வை என்னை கீழும் உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று அழும். மின்னல் தோன்றாது, வண்ணம் இன்னல் தோன்றாது. கையோடு கை கோர்த்தால் லட்சம் தான் விலகாதோ. உன் கண்ணின் மீன்களை பார்த்து விட்டதா செய்வ வாழ்க்கை வாழ்க்கை. என்னாச்சு? எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே வா.
அப்பா என்ன சொல்ற? ஆமா நீயும் தூங்கிட்டு தானே இருந்த? எப்போ குளிச்சு சாரி எல்லாம் கட்டி உனக்கு இந்த மாதிரி சாரி கட்ட பிடிக்கலன்னு தானே சொன்ன? பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் பொடி நேத்து நைட்டு கட்டினதை விட இது பயங்கரமா இருக்கு. நான் ஒன்னும் கட்டிக்கல. பின்ன மரகதம்மா தான் கட்டி விட்டாங்க. ஓ கட்டி விட சொன்னியா? இல்ல அவங்களே தான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாரி கட்டிக்கோ, இது உனக்கு எடுப்பா நல்லா இருக்கும்னு சொல்லி கட்டி விட்டு இந்த நகையெல்லாம் இதுவும் வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுமா. என்ன? செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம். ம், ஆமா எதுவுமே பிடிக்கலங்கிறியே, எதுவுமே கேட்கவும் மாட்டேன், நான் வாங்கி கொடுக்க வேண்டியதும் இல்ல, மிச்சம் தானே. மிச்சம்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் உங்க மேல கோபமா இருக்கேன். ஓ கோபமா இருக்கியா? சொல்லிட்டு கோபப்படு, எனக்கு தெரிய மாட்டேங்குதுல. அதான் சொல்லிட்டேல, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு கோபமா? எல்லாம் உங்களாலதான். எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களா? ஏன் பொண்டாட்டியாவா? ம், ஆமா. அது யாரு சிரிச்சது? நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே எல்லாருமே சிரிச்சாங்களா? அப்பனா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, காசா பணமா சிரிச்சிட்டு போட்டோம். என்ன பார்த்து சிரிச்சாங்க. எதுக்கா? அதான் அது உங்களால. நான் என்னமா பண்ணேன்? இப்பதானே தூங்கி எழுந்தேன், இன்னும் ரூமை விட்டு வெளியே கூட போகல. எல்லாம் தூங்கிட்டு இருந்தவனா அடிச்சு எழுப்பி உங்களால காலையில சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன பொண்டாட்டி ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டியா? பொண்டாட்டி ராஜ்யமா? ஆமா இதோ சண்டை போட்டுட்டு இருக்கே. இங்க பாருங்க, நான் சண்டை எல்லாம் போடல. இது நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேனா? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னத்த சொன்ன? ஒன்னும் சொல்லல. சாரின்னு சொல்லியிருந்தாதான். என்னங்க அது இல்ல. அதானே பேசக்கூட விட்டுறாத. நேத்து நான் வெளியே கார்டனுக்குலாம் போக வேண்டாம், இங்கே இருப்போன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் இல்ல, நான் கூட்டிட்டு போறேன், யார் என்ன சொல்லுவா அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஊஞ்சல் விளையாட, சறுக்கு மரம் விளையாட எல்லாம் பண்ணோம்ல. ஆமாமா ரொம்ப ஜாலியா இருந்ததுல. ஆனாலும் குழந்தைங்க சறுக்கு மரம் விளையாடுறதுல நீ விளையாண்டுட்டு பயந்த பாத்தியா? எப்பதான் மாற போறியோ? பேசாம உன் பேரு வேணின்னு வைக்கிறதுக்கு பயம்னு வச்சிடலாமா? ஓ அப்படின்னா என்ன பார்த்தா பயந்தாங்கோலி மாதிரி இருக்கா? ஆமா அதுல என்ன சந்தேகம்? ஓ அப்படின்னா நான் பயந்தாங்கோலியா? ஐயா எத்தனை தடவை கேப்ப? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப நீ என்னமா சொல்ல வர? எதுக்கு இப்ப இந்த பஞ்சாயத்து? நேத்து கார்டன்ல விளையாண்டத பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உங்களுக்காக நாங்க கொசுக்கடியில மாடியில போய் படுத்தா இங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்படியா கேட்டாங்க? இதுல உங்களுக்கு சந்தோஷமா? ஆமா சந்தோஷம்தான். சரி எதுக்கு எழுப்பி விட்ட? சண்டை போடவா? ம், எழுப்பி விட்டு சண்டை போடணுமா? ஆமா, நான் தான் உங்க பொண்டாட்டில. ஓ பொண்டாட்டினா சண்டை போடுவாங்க. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டா தானே லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். போகும் போகும். ஆக மட்டும் இதை மட்டும் பண்ணா போதும்னு நினைச்சிட்ட. ஐயோ என்னம்மா என்னாச்சு? மறந்துட்டேங்க. என்னத்த? காலையில எழுந்ததும் பொண்டாட்டியா லட்சணமா புருஷனுக்கு குட் மார்னிங் சொல்ல மறந்துட்ட. அப்புறம் தலைய கோதி விடலாம் ஆசையா பக்கத்துல. இருங்க, அது இல்ல. ஆ இது சிந்து வீட்டுக்கு கிளம்புறா. அவகிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, உங்க அண்ணனை எழுப்பி கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லி வந்தேனா, வந்தவ உங்களை எழுப்பி விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கேங்க. அடிப்பாவி, இப்ப நாமளே 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கோமே. ஆமா சீக்கிரம் வாங்க, சிந்து வீட்டுக்கு கிளம்புறா. அவளுக்கு என்னவா காலங்காத்தாலேவா? காலங்காத்தால இல்ல, மணி 9. எல்லாரும் காலை டிஃபனா முடிச்சிட்டாங்க. 9 ஆயிடுச்சா? ம், நாம எழுந்திருக்கதா லேட்டு. நான் 8 மணிக்கு எழுந்துட்டேன், நீங்க தான் 9 மணிக்கு. சரி வா வா சிந்துவ பார்க்கலாம். இப்படியே வா. என்ன? குளிச்சிட்டு வாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. இல்ல நீங்க குளிச்சிட்டு தான் வெளியே வரணும்னு வைஷ்ணவத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? சரி ஓகே போ, சிந்து கிட்ட பேசிட்டு 10 நிமிஷத்துல வாரேன். ம், சரிங்க. ஏய் வேணி. என்னங்க? இல்ல இப்போ ஓகேவா? அதான் இவ்ளோ கேப் இருக்கே. சரி ஓகே, இந்த கேப்பை எப்பவும் மெயின்டைன் பண்ணு. சரிங்கங்க. சரிதான், ரொம்ப சந்தோஷம். போமா? குட் மார்னிங் சரத்து, ஐ லவ் யூ. ஏய் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேப்பை குறைச்சிக்கிறேன். அப்புறம் நேத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப ரொம்ப அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். சரி நான் போய் பேசிட்டு இருக்கேன், நீ வேகமா குளிச்சிட்டு வாங்க. ம். காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, நெஞ்சம் மிகு ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம். என்ன சிந்து உடனே கிளம்பிட்ட? எத்தனைப்பா, சித்தார்த்துக்கு ஒர்க் இருக்கான், அதனால போயிட்டு வரேன்ப்பா. அடுத்து இன்னொரு நாள் வரேன். சரிம்மா. சித்தார்த் கண்டிப்பா சார், இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. சித்து ஒர்க் இருந்தா சிந்துவை கூட விட்டுட்டு போலாமே, ஈவினிங் அப்புறம் கூட கூட்டிட்டு போலாம்ல. அது இல்லடா ஜீவா,
நான் அப்படியே கிளம்புறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மாமாவை போய் பார்க்கணும்னு சொன்னா, அதனால நானும் இப்பவே போயிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓ அப்படியா? ஆமாண்டா. சிந்து கவனமா போயிட்டு வாமா, போயிட்டு கால் பண்ணு. சரி சக்தி அண்ணா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாண்டா பாப்பா. சரி சரி, நீ போ, நான் சரத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகேவா? அண்ணன் கிளம்பவா? போயிட்டு வாண்ணா, உனக்கு லேட் ஆகும்ல. சரிடா பாப்பா. சித்தார்த் ஓகே சக்தி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கறேன். சரிடா. டே ஜீவா, நீயும் பாத்து வா. இதோ வந்துட்டேன்டா. நேத்து எல்லாரும் லீவு போட்டாச்சுல, அதாமா இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு எல்லாம் அவரால் வேலையை பார்த்துட்டு ஓடுறாங்க. ஓகே ரத்னப்பா, நீங்களும் லேட் ஆகும். வைரப்பா அப்பதே போயாச்சு, கிளம்புங்க. இல்லடா கண்ணு, நீ கிளம்புனதும். பாப்பா நான் போய்க்கிறேன். சரத்து வந்ததை நான் பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஜீவா நீயும் கிளம்புடா. இருக்கட்டும் டி, நீ கிளம்புற வரைக்கும். டேய் ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம், இது என்னோட வீடுதான், நான் பார்த்து போய்க்குவேன். சரி ஓகே. ரத்னமாமா கிளம்பு ஜீவா. நீங்களும் வாங்க மாமா, கார் ஒண்ணுதான் இருக்கு. சார் நீங்க கிளம்புங்க, நாங்க போய்க்கிறோம். சரி சித்தார்த், பார்த்து போயிட்டு வாங்க. ஏன் சிந்து, என்னடா உங்க அப்பாவுக்கு வாய் ஃபுல்லா பல்லா இருக்கு, உன்னை பார்த்து அப்படியே பூரிக்கிறாரு. சித்து ஓகே ஓகே. ஆமா அந்த மனுஷன் எங்க, ஆபீஸ்க்கு ஓடிட்டாரா? ஏய் அட்டி வாங்குவ, இங்க வச்சு என்னடா பேசுற? அப்படின்னா நம்ம வீட்ல வச்சு உங்க அப்பாவை பத்தி பேசலாமா? சித்தார்த் வேண்டாம். நான் ஒண்ணுமே குடுக்கலையேடி. இருடா, வீட்ல போய் கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம். உங்க வைஷோமா. வைஷோமா 2 நாள் இருந்துட்டு போமானா கேட்க மாட்டேங்கிற. இருக்கட்டுமா, திரும்பவும் வாரேன். சரிடி. சரி, மதியத்துக்கும் சாப்பாடு செஞ்சாச்சு, உனக்கு நான் பேக் பண்ணிருக்கேன். அங்க போய் எதுவும் சமைக்க வேண்டியல, ஆத்தி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ. எதுக்குமா? இருக்கட்டும்டி, கையோட செஞ்சுட்டேன். தேங்காய் சோறுனா உனக்கு பிடிக்கும்ல, அதான் செஞ்சு வச்சிருக்கேன். ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், பாத்தி எடுத்து வச்சு சாப்பிடு. சரி வைஷாமா. சிந்து. டேய் வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டேய் வாடா. சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா. கரெக்ட். சிந்து கொண்டு போக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அவளுக்கு வீட்டுக்கு தேவையானது சாப்பாடு எல்லாம் அம்மா கொண்டு போய் அவ வண்டியில வச்சுட்டு வரேன், நீ பேசிட்டு. சரிங்க வைஷாமா. என்னடி அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமாண்டா, இன்னொரு நாள் வாரேன். சித்தார்த், சரத்து, ஏற்கனவே வேணி பர்த்டேக்கு ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு உனக்கு ஏற்பாடு பண்ண, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. இப்பவாது ஏதாவது ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ற, 2 பேரும் போயிட்டு வரீங்களா? அது என்ன சரின்னு சொல்லுடா. இல்ல சித்தார்த், அது உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் பண்ணுவ. ஆனா உன் தங்கச்சியும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளேஸ் பார்த்து செலக்ட் பண்றோம், எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன். அதெல்லாம் வேணாண்டா. நான் என் லீவு டைம் பார்த்து அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்யாணம்னு சொல்லி லீவு கேட்டு அப்படியே லீவு போட்டு இதையும் போயிட்டு வந்துரு. இல்ல சித்தார்த். சரத்து சொன்னா கேளு. வாயாடி. கேளுடா. சரி ஓகே. சிந்து அனி என்ன பண்ணீங்க? நீங்களும் உங்க மாமியாரும் சேர்ந்து எனக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சா? ஆமாமா, போனதும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க அண்ணி. ஜூஸ் ஏதாவது? டேய் அண்ணா, நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம். நீ அண்ணி என்ன சாப்பிடல, முத போய் சாப்பிடுங்க, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிடி. வேணி சொல்லுங்கண்ணா. நீ ஏதாவது ஒரு ரொம்ப ரொம்ப போகணும்னு ஆசைப்பட்டு போகாம இருந்திருப்பேல, அப்படி இருக்கிற ஒரு ஊரை சொல்லு. போகாம ஆசைப்பட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லனா. எங்கேயுமே போகணும்னு ஆசைப்பட்டது இல்லையா? ஆசைப்பட்டிருக்கேன். அதுதான் சொல்லு. பக்கத்து ஊர்ல ஒரு அம்மன் கோவில் இருக்கான். அந்த கோவிலுக்குள்ள போனாலே மனசு அவ்வளவு நிம்மதியா இருக்குமா. எனக்கு அந்த கோவிலுக்கு போகணும்னு தான் ஆசை. சிந்து உனக்கு மேல. ஆமாடா. டேய் நீ ஹனிமூன் சொல்லி கேளு. வேண்டாம், வேணிக்கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லிட போறா. பக்கத்து ஒரு கோவில் உங்க அண்ணன் கேட்டு வச்சுக்குமா, அவன் கூட்டிட்டு போட்டோம். அப்பனா நாமளா சேர்ந்து ஏதாவது ஒரு பிளேஸ முடிவு பண்ணிக்கலாம். சரிடா, ஓகே. சரி வா, வீட்டுக்கு போய் அந்த வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி லீவ்ல தான் இருப்போம், நாளைக்கு 4 நாள்ல நம்ம டிக்கெட் போட்டோம்னா அப்படியே போயிட்டு வரட்டும். ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு கூட தோணல தெரியுமா. அதெல்லாம் அறிவாளிக்கு தான் தோணும். நம்பிட்டேன். கோவிலுக்கா போனோம்? ஓகே போலாம். அண்ணி அண்ணன் கண்டிப்பா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் மரகதத்தை, வைஷாமா, சாலாமா, அதை விட வேதவழியத்த ஆளாளுக்கு அதை செய் இதை செய்ய சொல்லுவாங்க. இதையுமே கண்டுக்காதீங்க அண்ணி. என்ன சொல்லி குடுக்குற? ட்ரெஸ்ஸாடா. அரே காலையில இந்த மாதிரி சாரி கட்டி விட்டு இந்த நகையெல்லாம் போட்டுக்கோன்னு சொன்னா அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டம் தான். அதத்தான் கேட்காதீங்கன்னு சொல்றேன். ஓகே சொல்லு. அப்படியே அவளுக்கு பிடிச்சது பாவல தாவணி தான், அதையே கட்டிக்க சொல்லு. இது வேற உனக்கு ஆசையா? இல்லம்மா, அவளுக்கு அதான். 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? அதானே கேளுமா. இங்கிட்ட அங்கிட்ட நிக்க வச்சுட்டு நடுவுல இவங்க 2 பேர் நின்னு நம்மள பத்தி தான் பேசுவாங்க. கரெக்ட் தானா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேராதீங்கப்பா. பாசமலர்ல நாங்க 2 பேர் மட்டுமே இருக்கோம். ஏயா அது ஏன்? அதெல்லாம் அப்படிதான். இனி இந்த வீட்டுக்கு நீ வந்ததுமேவும் உன்கிட்ட நான் டீலிங் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அண்ணன் தங்கச்சின்னு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு அண்ணங்கிற உறவு வந்தது உங்களாலதான். அதுக்காக நீங்க நாங்க எல்லாம் கூப்பிடாத. இதோ இவ கூப்பிடுறா பாரு, சும்மா வாடா போடான்னு கூப்பிடு. அண்ணங்கிற உரிமை இன்னும் அதிகமாகும்.
நமக்கு போட்டிக்கு வராங்க. வரட்டும் வரட்டும், கவனிச்சுக்கலாம். சரிடா, பார்க்கலாம். போயிட்டு வரேன். கவனமா இரு, அண்ணிய பாத்துக்கோ. ம் சரத்து, போயிட்டு வரேன்டா. வேணி, ஓகேண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. ம்